அழித்து கிராமம் வேணாம் சிட்டி ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நிலம்லாம் வீடுகள் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கிறவங்க எல்லாமே சிட்டி பக்கம் போயிடுறாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் எல்லாமே கொண்டு போய் சிட்டின்ட்டு சிட்டியில் கொண்டு வச்சிடுறாங்க. இன்றைக்கி கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு வைத்தியமாக இருக்கட்டும், நம்ம முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் தான், அதுக்கு முன்னாடி அனாவசியமான கண்ட வியாதிகள் வராது. இப்போ எல்லாம் பசங்கள்லாம் சென்னை பக்கம் திரும்பி போயிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி என்னென்ன கிடைக்குமோ கெட்ட ஆயிலு, 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய தந்தூரி சிக்கனு, இந்த மாதிரி கலாச்சாரம் சம்பளம்ன்ட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கிராமங்களில் கூட இன்றைக்கி 1100 ரூபா கொத்தனாருக்கு சம்பளம், ஒரு சர்வசாதாரணமாக கூலி தொழிலாளிக்கு எடுத்துக்கினா. ஆனால் மெயினாக வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. நிறையா சலுகைகள், அலுவலகங்கள், ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் தொழிலாளர் சார்பாக, எங்கள் கிராமத்து சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் கிராமத்துக்கும் நீங்கள் சலுகைகளை தர வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து கிராமம். இன்றைக்கி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே இந்த மரம் செடிகள் இருந்ததெல்லாம் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறது கிடையாது. அரசாங்கம் கிராமங்களில் மக்கள் இங்கேருந்து போகிறாங்க, எங்களுக்கு சிட்டி தான் வாழ்க்கைன்றாங்க. அப்படி கிடையாது. அதோட எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு உடலுக்கு ஏற்கக்கூடியது ஒரே ஒரு எதுன்னா கிராமம்தான். அதனால் எந்த ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் அங்கே தான் போகிறோம், சிட்டி பக்கம். இந்த மாதிரி ஒரு ஐடி பார்க்கு, ஐடி மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. ஐடி இங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. ஐடி வந்து எல்லாரும் ஐடின்னா அப்புறம் மீதி நம்மலாம் என்ன பண்ணுவோம்? எங்களை மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவோம்? அதனால் கிராமமும் ஃபஸ்ட்டு கிராமம் வளர்ந்தால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு உண்டான இதையை நம்ம பண்ண முடியும். வளர்ச்சியே நம்ம வேணும்னாக்கா அதுக்கு கிராமங்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். அங்கே விளையக்கூடிய சின்ன உதவியெல்லாம் வந்து செய்யணும் கவர்மெண்ட்டு. கிராமங்களுக்கு விவசாய நிலத்தை வந்து ஃப்ளாட் போடக்கூடாது, விவசாய நிலத்து ஃப்ளாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யணும். எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். கவர்மெண்ட்டை, தமிழக முதலமைச்சரையும் கேட்டுக்கிறோம். நம்ம வந்து இது மட்டும் எல்லா விஷயமான பாருங்கள், எவ்வளோ மாடுகள் எங்களுக்கு கிராமங்களில். எல்லா மாடும் இப்போலாம் ஒரு நாட்டு மாடு கூட இருக்கிறது கிடையாது. அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம். இப்போலாம் நாட்டு மாடு எங்கேருந்து வருது? அதனால் எல்லாமே கிராமத்தில் இருக்குது. கிராமமே ஒரு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும். கிராமம் இல்லைன்னா சிட்டி கிடையாது. இங்கேருந்து இப்போ வந்து வேறு இடத்துல இந்த கிராமங்கள்லாம் நம்ம அழிச்சிட்டு வேறு ஒரு நாட்டில், பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் அதான் தரும். அதனால் இதெல்லாம் தவிர்த்து அந்தந்த விளைநிலங்களை ஃப்ளாட் போட விடாமல் கவர்மெண்ட் தடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கிராமம் வாழ்க.